நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த அதிசய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய நண்பர் மம்முட்டி அவர்களே, என்னுடைய நண்பர் மோகன்லால் அவர்களே, வெங்கடேஷ் அவர்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சினிமா துறை சேர்ந்த அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களே, என்னுடைய கலை உலக அண்ணா கமலஹாசன் அவர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களை, கமல்ஹாசன் அவர்கள் பற்றி நிறைய பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பேசுறதுன்னு சொன்னால் 2 நாள் பேசலாம், அவ்வளோ இருக்குது. ஆனால் நேரம் இல்லாத காரணத்தினால நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சினிமா இண்டஸ்ட்ரியில் பிகினிங்கில் 1975 கமல்ஹாசன் எவ்வளோ பெரிய ஸ்டாருங்கிறது இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. இப்போ எவ்வளோ பெரிய ஸ்டாரோ அதை விட பெரிய ஸ்டாரு 75 பெரியவர்களிலிருந்து சின்னவர்களிலிருந்து எல்லாருக்குமே ஒரு புது ஆர்டிஸ்ட்டு. அது வரைக்கும் இந்தியாவே கலக்கினது இல்லை. அந்த மாதிரி கமல் ஹோல் இந்தியா திரையுலகத்தையே கலக்கி கொண்டிருந்த நேரம் 75. அப்போ நான் சினிமா இண்டஸ்ட்ரி என்டர் ஆகியிருக்கேன். 76 அபூர்வராகங்கள், 3 முடிச்சு, அவர்கள், இதெல்லாம் குருநாதர் கேபி சார் அவர்களுடைய படம். அதில் யாருமே ஒன்றுமே சொல்ல முடியாது. இந்த 3 படத்தில் நான் ஹீரோ ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்த படங்கள் மிகப்பெரிய படங்கள். 16 வயதினில் இளமை ஊஞ்சல் அடைகிறது, ஆடு புலி ஆட்டம், இவன் அவள் அப்படித்தான். இந்த வேறு எல்லா படங்களும் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்கள். அதில் கமல் நினச்சிருந்தா அந்த ரஜினியை போட வேண்டாம் சொன்னால் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. இளமை ஊஞ்சல் அடைகிறது ரஜினியே கமலே சொல்லி என்னை அந்த படத்தில் போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த படத்தெல்லாம் நடித்து ஒரு பெரிய நடிகன் ஆன பிறகு கமல் என்னை கூப்பிட்டு, ரஜினி இனிமேல் நீங்கள் தனியாக நடித்தாதான் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும், உங்களுக்கு ஒரு தனி இடம் கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் இந்த சினிமா உலகம் நம்ம 2 பேரையும் இப்படியே யூஸ் பண்ணி நீங்கள் வளர முடியாதுன்னு சொன்னாங்க. அவர் எங்கேயோ இருக்கார், நீங்கள் வளர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் அவர் சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தனியாக செஞ்சு நானும் பெரிய ஆளான பிறகு கமல் உடனே என்னை கூப்பிட்டு, ரஜினி இந்த சினிமா உலகம், தமிழ் சினிமா உலகம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். எம்ஜிஆர், சிவாஜி அவங்கள அவங்க தனித்தனியாக எந்த இதுவும் கிடையாது. பட் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அவங்கள தனியாக பிரிச்சிடுச்சு. சினிமா இண்டஸ்ட்ரி பிரித்ததுனால ஃபேன்ஸுகளும் ரசிகர்களும் பிரிஞ்சாங்க. நமக்கு அப்படி ஆகக்கூடாது. நான் செஞ்ச ப்ரொடியூசர் நீங்கள் ஒரு வேலை செய்யணும், நான் செஞ்ச டைரக்டர் நீங்கள் உங்கள் படத்தில் செய்யணும், நம்ம படத்தில் செய்யணும்னு சொல்லி கமல் சொன்னாங்க. அந்த அளவுக்கு நம்ம என்னை கொண்டு செஞ்ச கமல்
இந்த விழாவில் என்னை கூப்பிட்டு என்னை பக்கத்தில் உட்கார வச்சு மரியாதை கொடுத்துருக்காங்க, அழகாக பார்த்துருக்காங்கன்னு சொன்னால் அவருக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியாது. வெளி மாநிலங்களில் அவங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தா எல்லாருக்கும் ஆச்சரியம். மம்முட்டிக்கே ஆச்சரியம், மோகன்லாலுக்கும் ஆச்சரியம், வெங்கடேஷ்க்கும் ஆச்சரியம், சிரஞ்சீவிக்கும் ஆச்சரியம், அமிதாப் பச்சனுக்கும் ஆச்சரியம், ஏன் திலீப் குமார், ராஜ் கபூர் கூட ஆச்சரியம் தான். கமலஹாசன் இருக்கிற ஒரு மாநிலத்தில், ஒரு ஃபீல்டில், ஒரு நடிகனாக இருக்கிறதுல இவன் எப்படி நடிகனாக பேர் வந்திருக்கு அப்படிங்கிறது தான். கண்ணுங்களா, அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் கமலஹாசன் நடிப்பை பார்த்தேன்னா வளர்ந்தேன். நீங்கள் தூரத்திலிருந்து கமலஹாசன் இருந்தாங்க, கமலஹாசன் கடவுள் அதுங்கிறதுனால கமலஹாசன் கிட்டிலிருந்து பார்க்குறது எனக்கு பாக்கியம் கிடைச்சது. நான் அவர்கள் படத்தில் வந்துட்டு வெளியே உட்காந்துட்டு இருந்தேன். கேபி சார் வந்தாங்க, கோவமாக வந்து பார்த்து வெளியே போயிட்டு அவனை கூப்பிடுன்னு சொன்னாங்க. நான் வந்தேன், என்னடா தம் அடிக்க போயிட்டுருக்கேன், கமல் நடிச்சிட்ருக்கான், அதை பாருடா, அப்போ தான் அவன் நடிப்பு இன்னும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லாங்க. அப்போலேருந்து கமல் நடிக்கும்போது நான் எப்போ வெளியே போகிறதில்ல, அங்கே தான் நான் உட்காந்துருந்தேன். இது கமல் விழா 50 நாள் விழாங்கிறதுக்காக அவங்களை புகழ்ந்து இது சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லலைங்க, உண்மையாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நானும் வந்துட்டு ஒரு தனியாதிஸ்தி இந்த மாதிரி கமல் இருக்கிற இதில் வந்து ஒரு நடிகன் அந்த சமகாலத்தில் அந்த இண்டஸ்ட்ரியில் நானும் ஒரு பேர் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பெருசாக நான் படலைங்க. நான் ரூட்டை மாற்றிக்கிட்டேன். அவர் ரூட்டை நான் போகல, அவர் தொட்டதை நான் தொடலை, நான் தொட்டதை அவர் தொட்டார், அவர் தொட்டதை நான் தொடலை. அவர் தொட்டதை நான் தொட்டு இருந்தால் அவ்வளோதான். ஆஹா இல்லை, இது சரியில்லை, நம்ம ரூட்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ரூட்டை மாற்றுறேன். கொஞ்சம் புத்தி யூஸ் பண்ணேன், அவ்வளோதான். எந்திரன் ரோபோ கமல் சார் பண்ண வேண்டியது. கமல் சார் செஞ்சு கமலை ஒத்துக்கிட்டு சங்கர் எல்லாம் அவங்கள டிஸ்கஸ் பண்ணி அந்த படம் வந்துட்டு செய்யணும்னு சொல்லும்போது கமல் வந்து டேட்ஸ் கொடுக்கும்போது சங்கர் சார் வந்துட்டு அந்த இந்தியன் நாயக்கில் வந்து ஹிந்தியில் பிஸியாக இருந்தாங்க. ஹிந்தியில் பிஸி ஆகிட்டு அந்த படம் வந்து கொஞ்சம் ட்ராக் ஆனதுனால அப்போ வந்து அது செய்ய முடியலை. அதனால வந்துட்டு கமலும் வேறு ரூட்டில் பிஸி ஆகிட்டார், சங்கரும் வேறு ரூட்டில் பிஸி ஆகிட்டார். அதுக்கப்புறம் சங்கர் வந்து எனக்கு அந்த படம் சொல்லும்போது நான் சங்கர்கிட்ட கேட்டேன் ஒரே ஒரு ஃபஸ்ட் திங், ஓகே நான் பண்ணுறேன், ஆனால் கமல்ஹாசனை வச்சு நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கீங்க, அவரை நீங்கள் மனசில் வச்சு என்னை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னால் முடியாது, அதை நான் முதலியே சொல்லிட்டேன், அதை நீங்கள் பார்த்தீங்க. நான் சொன்னேன். அதுக்கு சங்கர் சொன்னார், ரஜினி சார் நான் என்ன முட்டாளா அப்படின்னு சொன்னாங்க. கமலுக்கு செஞ்சது வேற, நான் நிறையதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சங்கர் சார் சொன்னார். ஸோ கமல் பற்றி நான் அந்த எந்திரன் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ஒன்றும் அப்படியே நான் பார்க்குறேன். மானிட்டரில் ஷார்ட் முடிஞ்ச பிறகு 7 டேக்ஸ், சில டைமில் 7 டேக்ஸ் 8 டேக்ஸ் ஆன பிறகு அவர் சங்கர் சார் அப்படியே மானிட்டரே பார்த்துட்டு இருப்பார், ஓகே சொல்ல மாட்டார். அப்போ நான் கேட்குறேன், சார் நான் முதலே சொல்லியிருக்கேன் கமலை மறந்துடுங்க. ஒரு அப்பேற்பட்ட ஒரு நடிகர், ஒரு நண்பர், சகல கலா வல்லவன்னா உண்மையான ஒரு சகல கலா வல்லவர். சில நேரங்களில் வந்துட்டு சரிங்க நடிக்கலாம், பாடலாம், அவருக்கு செய்யாத கலையே கிடையாது. சரி ஒரு வாட்டி எப்படி இது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் வந்தது. ஏன்னா எல்லாத்துக்குமே எதுவுமே இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் எந்த காரியமும் இருக்காது. அந்த காரணத்தை தேடி கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். கலை தாயோட ஒரு அம்சம் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. நீங்கள் எல்லாம் கலை தாயோட அம்சங்கள் தான். அந்த கலை தெரியும், அதனால தான் நீங்கள் ரசிக்கிறீங்க. இப்போ கிரிக்கெட் உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்கள் கிரிக்கெட் ரசிக்கிறீங்க. உங்களுக்கு கிரிக்கெட் தெரியலன்னா கிரிக்கெட் எப்படி ரசிக்கிறீங்க?
அமெரிக்கன் ஃபுட்பால் உங்களை ரசிக்க முடியுமா? ஏன்னா ஒன்றுமே தெரியாது அதை பற்றி. ஸோ கலை உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த கலைத்தாய் அம்சம் உங்கள்கிட்ட இருக்குது, அதெல்லாம் தான் கலையை ரசிக்கிறீங்க. ஸோ அந்த கலைத்தாய் உங்களுக்கு வந்து அந்த கலை அம்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. உங்களை ரசிக்க வைக்கிறதுக்கு அந்த கலைத்தாய் நேரிட விட முடியாது. அதுக்காக சில ஆளுங்களை வந்து கலைத்தாய் வந்து கை பிடிச்சிட்டு கொண்டு போகிறாங்க. அந்த கலைத்தாய் கை பிடிச்ச ஆளுங்க தான் நான், மம்முட்டி, மோகன்லால், வெங்கடேஷ், அமிதாப் பச்சன் எல்லாமே. ஆனால் சில குழந்தை மட்டும் நம்மளெல்லாம் கை பிடிச்ச அந்த கலைத்தாய் கமலை மட்டும் எடுத்துக்கிட்டு தோளில் வச்சுக்கிட்டான். கமலை எடுத்துக்கிட்டு தோளிய மார்பிக்கிட்டே நெஞ்சுக்கிட்டே கமலை வச்சுக்கிட்டு நம்மளெல்லாம் கை பிடிச்சிட்டு இருக்காங்க. நான் கலைத்தாயை கேட்டேன், என்னம்மா இது நியாயமா? கமலில் எடுத்து நீங்கள் வந்து கிட்டே வச்சுக்கிட்டு எல்லாம் உங்களுக்கு குழந்தைங்க தானே, எல்லாரும் ஒன்று தானே, நம்மளை மட்டும் கை முடிச்சுட்டு இழுத்துட்டு போறியே. சொல்லும்போது கலைத்தாய் சொன்னார், ரஜினி, நீ போன ஜென்மத்திலேருந்தா நடிகன் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கஷ்டப்பட்ட. கமல் 10 ஜென்மத்திலேருந்து நடிகன் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்கான். ஒரு ஜென்மத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டரா, ஒரு ஜென்மத்தில் மியூசிஷியனா, ஒரு ஜென்மத்தில் டான்ஸ் மாஸ்டரா, ஒரு ஜென்மத்தில் டிஸ்ட்ரிபியூட்டரா, ஒரு ஜென்மத்தில் ப்ரொடியூசரா, ஒரு ஜென்மத்தில் எழுத்தாளரா பண்ணிட்டு வந்திருக்க. அவனை வந்து கீழே இறக்கிடலாமா? சொல்லும்போது நான் சொன்னேன், இல்லை தாய் அங்கேயே இருக்கட்டும். கமல் சார், நீங்கள் கலைத்தாயின் அன்பு குழந்தை. நிஜமாக இதை நடக்கிற பாராட்டு, இந்த விழா நமக்கு எல்லாருக்குமே நடக்கிறது. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட். இது 50 வருஷம் சின்ன வயசு சாத்தியம் யாருமே கிடையாது. ஸோ நீங்கள் வாழ்ந்த காலங்களில், நீங்கள் நடித்த காலங்களில், உங்கள் கூடவே நடித்த அப்படிங்கிற என்னுடைய பேரும் லேட்டர் ஹிஸ்டரியில் வந்து பதிவாகுங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த எல்லா வல்ல இறைவனும் எல்லாம் வல்ல இயற்கையும் உங்கள் குடும்பத்துக்கு நல்ல ஆரோக்கியமும் சந்தோஷமும் கொடுத்து நீங்கள் வாழ்நாள் பூரா நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்க. நான் ஆண்டவரை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.